சட்டமன்ற அமைப்பு என்பது வேறு, கட்சி அமைப்பு என்பது வேறு. நாங்கள்லாம் கட்சி அமைப்புல பதவியில் இருக்கோம். இப்போ நம்ம இவர் நம்ம கொரோனா இப்போ கொரோனா இல்லை, தலைவர் இருக்காங்க சட்டமன்ற குழுத்தில். வேலுமணி தலைமை நிலைய செயலாளர் இருக்காரு. முக்கிய இப்போ தலைமை இடத்துல இருக்கேன். நான் மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்கேன் கலவரத்துக்கு. நாங்கள்லாம் ஆஃபீஸ் பியரஸில் பார்ட்டியில் எங்களெல்லாம் நீக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே இல்லை. இந்த காரணத்தை இங்கே இருக்கிற சட்டமன்ற நிகழ்வு என்பது தனி, சட்டமன்ற கட்சி அமைப்பு என்பது தனி, இங்கே இருக்கிற பார்ட்டி அமைப்பு என்பது தனி. இதில் எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு எதாவது வித்தியாசம் தெரியாமல் கடைசியில் இது சம்பந்தம் இல்லாமல் இங்கே எங்களை எல்லாம் நீக்கிறார். இப்போ நாங்கள் தலைமை நிலைய செயலாளர் இருக்கிற வேலுமணியை நீக்கிறாரு, துணை பொதுச் செயலாளர் இருக்க என்னை நீக்கிறாரு, மாவட்ட கலை செயலாளராக இருக்கிறவங்களை பல பேரை நீக்கிறார். இதுக்கு இந்த பிறகு இதையெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் நடவடிக்கைலாம் அவருக்கு பழக்கம் ஆகிப்போச்சு. பழக்க தோஷம், நீக்கியே பழக்கம். யாரா இருந்தாலும் நீக்கு இதுதான். இது இன்னும் சொல்ல ஒரு கணக்கு பார்த்தா இவரால் நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கிறத ஒரு கணக்கெடுத்து பார்த்தா ஏறத்தாழ ஒரு 50-60 பேருக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. நம்ம கட்சியில இல்லை, வெவ்வேறு கட்சியில் இருக்காங்கன்னா அவ்வளவு பேரும் இவருனால இவர் நீக்கினார். நம்ம பொதுச் செயலாளர் கட்சியை விட்டு நீக்கி அவர்களெல்லாம் வெளியேற்றினார். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டிய எல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. கடைசியில் போற போக்கில் பார்த்தல மறந்த வாக்கில் ஒண்ணு அவரையும் நீக்கி ஒரு நாள் அறிவிப்பு அவரே விட்டுறாரு. மறந்த வாக்கில் பழக்க தோஷத்துல நீங்க எடப்பாடி பழனிசாமி நீக்கப்படுகிறார், அதை கையெழுத்து யார் போட்டுருவோம், எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பழக்க தோஷம் தான். அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கிட்டத்தட்ட அவர் பொதுச் செயலராக வந்ததுலேருந்து ஒரே ஒரு காரியத்தை உருப்படியா பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கு. பொதுச் செயலர் ஆனதுல இருந்து அவர் நீக்கின ஆளுகள் எல்லாம் எடுத்து பார்த்தா, இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் ஏறத்தால கிட்டத்தட்ட எல்லாருமே இங்க இருந்து இங்க போனவங்களாத்தான் இருப்பாங்க. எல்லாம் திமுகவில் இருக்கவங்களும் இங்க இருந்து போனவங்க, இப்ப வெற்றி கழகத்தில் இருக்கவங்க போனவங்க, இங்க இருந்து போனவங்க எல்லாம் எடப்பாடி ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் நீக்கியிருக்காரு. இன்னும் போற போக்கில் பார்த்தா அவரையும் நீக்கிறாம பாத்துக்கத்தான் சரிதான். அவரே அவர் நீக்கிறார். சொல்றேன்